வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் மசாலா. மோஸ்ட்லி பாவக்காய்னாவே யாருக்கும் பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி மசாலா பண்ணி கொடுங்க, வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சூடே இருந்தோம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு பருப்போடைய கலர் வந்து லைட்டாக மாறி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுங்க. இப்போ பாருங்கள், பருப்பு கலர் லைட்டாக மாறி இருக்குது. இப்போ வந்து 1 ஸ்பூன் தனியா சேர்த்துடலாம், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துங்க. இப்போ பூண்டு கலர் வந்து நல்லா மாறி வரட்டும். இப்போ பாருங்கள், பூண்டோடைய கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து நல்லா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம் இதோடு சேர்த்துடலாம். நீங்கள் ஸ்மால் சைஸ் எடுக்கிறதுனா 3 வெங்காயம் சேர்த்துங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வரணும். இப்போ கொஞ்சமாக வந்து இதில் சால்ட்டு சேர்த்துங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ வெங்காய கலர் நல்லா மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருங்க. இப்போ இதோட வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன். இப்போ இந்த பாவக்காய் மசாலாவுக்கு வந்து இந்த புளியோட அளவு வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் புளி எடுத்துருக்கேன். இப்போ இந்த புளி வந்து இதோட இந்த மாதிரி சேர்த்துங்க. இப்போ இதை சேர்த்துட்டு வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காய கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 400 கிராம் அளவு பாவக்காய் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 கார்னர் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிறது மட்டும் லைட்டாக இந்த மாதிரி சீவி எடுத்துங்க. இப்போ சீவி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ரொம்ப மெலிசாக இல்லாத, ரொம்ப திக்காக இல்லாத, மீடியமாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாகவே போட்டு எடுத்துங்க. இப்போ இதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே சேர்த்துங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் சூடு இறந்து 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காவை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதோடு வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இதை சேர்த்துட்டு வந்து இந்த ஆயிலே வந்து இந்த பாவக்காய் நல்லா கலந்து விட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வந்து இது நல்லா வேகட்டும். மூடி போட்டு விடுங்க. சென்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், 4லேருந்து 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து இருக்குது. பாவக்காய் கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாவக்காய் பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து ஒரு சின்ன கோலி சைஸ் அளவு புளி எடுத்து திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த புளி தண்ணி இதோடு சேர்த்துடலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க. அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி வரட்டும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வதக்கி வச்ச மசாலா வந்து நல்லா ஆறி இருக்குது. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட வந்து 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்றேன். இப்போ இதை சேர்த்துட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த புளி தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதோடு வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துருங்க. இப்போ மசாலா சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உப்பு காரம் செக் பண்ணிங்க. எனக்கு கொஞ்சமாக வந்து உப்பு கம்மியாக இருக்குது, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு இப்படியே நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க, கைவிடாத. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கைவிடாத நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்போ பாவக்காய் மசாலா வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா பாவக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பாவக்காய் மசாலாவை வந்து நல்ல சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.